கருமாரி அம்மன் வரலாறு. கருமாரி அம்மன் சக்தியின் ஒரு உருவம். பராசக்தியின் அருளை பெறும் சகல விதமானோருக்கும் தாயாக விளங்குபவள். அவள் கரு நிறத்திலும் கருணை நிறைந்த திருமேனியுடனும் பரம பராக்கிரமத்துடனும் இருக்கின்றார். தேவர்களின் பிரார்த்தனை. ஒரு நாள் அசுரர்களின் கொடூரத்தால் பூமி அவதிப்பட்டது. தேவர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் நாடினர். பராசக்தி தேவர்களின் வேண்டுதல்களை கேட்டுக்கொண்டு கருமாரி அம்மன் ரூபத்தில் அவதரித்தாள். அசுரர்களை அடக்கியது. கருமாரி அம்மன் தனது மாய சக்தியால் அசுரர்களை வீழ்த்தினார். அவள் சக்தியை தாங்க முடியாமல் அசுரர்கள் அகப்பட்டனர். கருமாரி அம்மன் அவர்களுக்கு வாழ்க்கையின் உண்மையை உணர்த்தி தர்ம மார்க்கத்தில் செல்ல வேண்டியதை அறிவுறுத்தினார். இறுதியில் அசுரர்கள் அம்மனை தங்களது தாயாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டனர். கருமாரி அம்மனின் அருள். அம்மன் உகந்தவர்களுக்கு குடும்ப வளமும் சுகமும் நோயில்லா வாழ்வும் அருளுகிறாள். கருமாரி அம்மனை கருப்பு நிற உடையுடன் சிங்க வாகனத்தில் கருணை பார்வையுடன் வழிபடுவதால் பாவங்கள் நீங்கும். கருமாரி அம்மன் வழிபாடு. இன்றும் கருமாரி அம்மன் பல இடங்களில் கோயில்களில் அருள்விக்கின்றார். திகழ்வந்த ஐயனாருடன் அம்மனை வழிபடுவதால் மகத்தான பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். இப்படி பிடித்திருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற பல வீடியோக்களை கேட்க வாய்ஸ் ஆஃப் மோனிஷா யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்கள் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும். நன்றி. மீண்டும் இன்னொரு கதையுடன் சந்திக்கின்றேன்.